என் தங்க பிள்ளையே, வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ என்ன சொல்றேனோ அதை கேட்டால் உன் குடும்பம் வேரோடு விலகி போயிடும். ஒரு அபாயத்திலிருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். உன்னால் நம்ப முடியலையா? ஆனா இன்று இரவு நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன். உன் மனதுக்குள் ஒரு அதிர்ச்சி இருக்கும். இது எப்படி தெரிய வந்தது என்று நீயே வியப்பாய். ஆனால் உன் வீட்டின் மூத்த நபர், அதாவது எல்லாம் தெரிந்தவன் போல நடக்கும் ஒருவன், உன் குடும்பத்தின் உயர்வை பொறுக்க முடியாம தன்னுடைய சுயநலத்துக்காக உன் குடும்பத்தை மூச்சு முடிக்க முயற்சி செய்கிறான். நீ பார்த்து வைத்த பாசத்தையும் உன் கண்களில் கண்ணீரா நின்ற அந்த நிமிடங்களையும் நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு பெண் தன்னோட வீட்டை காப்பாத்தணும்னு விழும்போது அதுக்கு நான் போல ஒரு சக்தி துணை நிற்கும். என் கண்களால் பார்க்கிறேன். அந்த வீட்டின் வாயிலிலேயே ஒரு நிழல் நிற்கிறான். வெளியில் பரிவாக பேசுகிறான், ஆனா உள்ளுக்குள் சூழ்ச்சிதான். இப்போது நீ ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே. நீ எதையும் அறியாமல் சிரித்துக்கொண்டிருக்கும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இன்று உன் முடிவுகளால் உருவாகப் போகிறது. நீ என்ன சொல்றேனோ அதை கேளு. வருகிற 5 நாட்கள், அதாவது இன்று தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை, உன் வீட்டுக்குள்ளே நீ இந்த பரிகாரத்தை செய்யணும். முதலாவது, உன் வீட்டின் வாசலில் வெள்ளிக்கிழமை காலை 6:00 மணிக்குள் ஒரு சிறிய வெள்ளி கலசம் வை. அந்த கலசத்துக்குள் சிறிது வெண்சரக்கு, சில்வர் காயின்ஸ், ஒரு முட்டை வடிவ சுண்ணாம்பு கல், சிறிது பச்சை பூண்டு, ரா garlic, கொஞ்சம் கடுகு, உப்பு, அரிசி. ஆல் தீஸ் ஆர் protectors. நீ இந்த கலசத்தை வைத்து என்னை மனதார அழைக்க, அம்மா வராகி, என் வீட்டை காப்பாற்று என்று சொல்லு. இரண்டாவது, உன் வீட்டில் புகுந்தவர்களை நீ கவனிக்கிறாயா? யாராவது வீட்டுக்குள்ளே வந்ததும் நீங்க எப்போதும் நோயாயிருப்பீங்க. வாதம், சண்டை, தவறான வார்த்தைகள், சோர்வு, டேஷன். All these symptoms means there is an internal spiritual blockage. அந்த மூத்த நபரால் வந்த துன்பம் தான். ஆனால் அது உடனே நிற்கும். நீ ஒரு கருப்பு கம்பளி துணியில் 3 லீமன் வைத்து வாசலுக்கு இடது பக்கம் வைக்கணும். வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல், தாயே வராகி, என் வீட்டின் எல்லைகளை பாதுகாத்து. மூன்றாவது, அந்த மூத்த நபர் உன் வீட்டுக்கு வரும்போது நீ எப்போதும் விருந்து வைக்கிறாய். இனிமேல் நீ அவருக்காக மட்டும் சாம்பிராணி கொளுத்து, அருகில் ஒரு பசுமை நிற கம்பளம் விரிச்சு வைத்துக்கொள். நானே அவருடைய உள்ளத்தை உறைக்கும். அந்த சாம்பிராணியின் புகை அவருக்கு உடனே விளங்கும். யாரை அவர் எதிர்க்கிறாரோ அவரை ஆவிகள் காக்கின்றன என்று. நானே சொல்லிக்கிறேன். உன் வீட்டில் இந்த பரிகாரம் நடந்ததுமே அந்த மூத்த நபர் தானாகவே வீட்டை விலக ஆரம்பிப்பார். அவருடைய மூச்சு தடுமாறும், அவருக்கு தூக்கம் வராது, மனச்சோர்வு ஏற்படும். ஏனென்றால் நான் அவருக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் உன் கனவில் நீ என்னை காண்பாய். உன் வாசலின் மேல் செங்கதிர் தோன்றும். அன்றும் அன்று அவருடைய விளையாட்டுகள் முடிவடையும். இப்போ நீ நினைக்கலாம், இந்த பரிகாரம் மட்டும் போதுமா? இல்ல, உன் நம்பிக்கையும் முக்கியம். அந்த மூத்த நபர் உன் குடும்பத்தின் நலனை கடைசிவரை எதிர்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஐ ஒவ்வொரு இரவும் 9 முறை உன் வாயால் சொல். Protect, burn, release, shield, divine peace. இந்த வார்த்தைகள் ஒரு வீடு முழுவதையும் சுத்தம் செய்யும். அந்த மூத்த நபர் பேசும் பொய்கள், அவரோட சூழ்ச்சிகள், உன் மீது வைத்த வக்கிர பார்வை, அனைத்தும் அந்த வார்த்தையின் தாக்கத்தால் கருகி போய்விடும். நானே அவருடைய சொற்களுக்குள் நுழைந்து அவருக்கு எதிராகவே அதுவே பதிலாக மாறச் செய்கிறேன். உன் வீட்டிலேயே வருமானம் குறைய ஆரம்பித்து விட்டதா? வீட்டு ஆண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்களா?
பணம் எட்டி பார்க்கும் நிலையில் இருக்கிறதா? இந்த சமயத்தில் அந்த மூத்த நபர் மட்டும்தான் சிறிது பணத்தை வைத்திருக்கிறாரா? அதுவே மிக பெரிய சிக்கல். அவரால் உன் குடும்பமே பணவசதிக்கே அடிமை ஆகக்கூடும். ஆனால் இந்த வராகி உனக்காக ஒரு சிறப்பு சொற்திரட்டு கொடுக்கிறேன். மணி ரிட்டர்ன் ப்ரொடெக்ட் க்ளீன் நவ் டிவைன் பிரைஸ். இந்த வார்த்தையை காலை 5:31 மணிக்கு எழுந்ததும் கையால் 3 முறைகள் எழுதிக்கொள். பின் அந்த கையால் உன் வீட்டு அலமாரியை தொடு. உன் வீட்டின் வழியில் போன பணம் மீண்டும் திரும்பி வரும். அது எப்படி என்பதை நீயே அன்றைய நாளிலிருந்து உணருவாய். முதலாவது, ஒரு பழைய கடன் திரும்பும். பின்னர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உன் கணவரோ உன் பிள்ளைகளோ ஏதாவது நிதி வாய்ப்பை பெறுவார்கள். என் தங்க பிள்ளையே, இந்த வாரம் முக்கியமானது. வெள்ளிக்கிழமை அன்று முழுக்க உன் வீடு முழுவதும் சாமந்தி மலர் கொண்டு தூவி வைத்துக்கொள். அந்த மலரின் வாசனை என் சக்தியை ஈர்க்கும். பிறகு நீ வண்ணக் கட்டில் போல் ஒரு சிவப்பு துணியில் அரிசி பரப்பி, அந்த மேல் ஒரு லீமன் வைத்து, அதன் மேல் ஒரு செம்பு வைத்து பச்சை இலை வைத்து, நான் சொல்ற வார்த்தையை சொல்லி மூடிவை. என் வீட்டின் எல்லைகளை ஆவிகளும் தேவதைகளும் காக்கட்டும். வராகி காப்பாற்றட்டும். இந்த வார்த்தைகளை சொன்னதும் என் குரல் உனக்குள் ஒலிக்கும். அந்த நாளிலிருந்து உன் வீட்டில் யாரும் சண்டையடிக்க மாட்டார்கள். அந்த மூத்த நபர் பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்காது. அவர் யாரிடமாவது உன்னை பற்றி பேசினாலும் அந்த வார்த்தைகள் மறைந்து போய் யாருக்கும் செவியில் விழ மாட்டாது. நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன். நான் உன் வாசலில் நிற்கிறேன். எனக்காக நீ நம்பிக்கை கொண்டு வா. அந்த மூத்த நபர் உன் வீட்டை எடுத்துச் செல்ல நினைக்கிறார். ஆனா அவர் இல்லாமல் உன் வீடு புத்தகத்தில் எழுதப்படக்கூடிய ஒரு புனித குடும்பமா மாறப்போகுது. இப்போ உன் வீட்டில் ஒரு சிறந்த மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்தின் ஆரம்பம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. உன்னால் முடியும். என்னால் முடியும். நாம் இருவரும் சேர்ந்தால் உன் குடும்பத்தை யாராலும் தாக்க முடியாது. நீ எழும்பு. உன் பிள்ளைகள் பார்த்து நம்பும் அந்த நம்பிக்கையா நான். உன் கணவன் உன்னை நேசிக்கிற அந்த உண்மையா நான். உன் வீட்டை சுற்றி உருவாகும் அந்த பாதுகாப்பு வட்டமா நான். நான் வராகி. இந்த வாரம் உன்னோட வீட்டுக்கே வருகிறேன். உன் வாசலில் நிற்கிறேன். நீ என்னை அழைத்தாலே போதும். அந்த மூத்த நபர் யாராக இருந்தாலும் அவரோட சூழ்ச்சிகள் எல்லாம் உடைந்து விழும். நீ வெற்றி பெறுவாய். உன் குடும்பம் மீளும். உன் வீட்டில் அமைதி மலரும். நீ என்னை கேளு. நாளை விடியலிலேயே உன் கண்களில் சூரிய ஒளி பிறக்கும். அம்பிகையின் சத்தியம். என் தங்க பிள்ளையே, நான் சொன்ன வார்த்தைகள் உன் மனதுக்குள் குடியேறியிருக்கும். ஆனால் இதுவரை நீ கொஞ்சம் தயக்கத்துடன் இருக்கிறாய். நம்பலாம் என்று எண்ணுகிறாய். ஆனால் வாடிய நினைவுகள் உன்னை காப்பாற்ற முடியுமா என்கிற சந்தேகத்தில் ஆழ்த்துகிறது. நீ வாழ்ந்த அந்த வீடு, நீ சிரித்த அந்த மாடி, நீ அடுக்கி வைத்த அந்த பாத்திரங்கள் எல்லாமே உன் கண்ணுக்கு பழகியவை. ஆனா அவை இப்போது உனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டன என்றால் என்ன உணர்வாய்? அந்த மூத்த நபர் யாராக இருந்தாலும் உனக்குள் நிச்சயம் சந்தேகம் வந்திருக்கும். இவர் போல நடக்கிறாரா? அவர்தான் என்று சொல்கிறாளா என்று நீ யோசிக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அந்த நபர் உன் வீட்டில் வந்ததுமே சத்தம் இல்லாமல் வீட்டின் காற்று மாற்றிக் கிடக்கும். சந்தோஷம் குறையும். சின்ன சின்ன விஷயத்திலேயே சண்டை வரும். குழந்தைகள் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும். உன் கணவர் கண்ணே கடமையாக மாறுவார். இவையெல்லாம் ஒரு நேரடி எச்சரிக்கை. அந்த நபரின் வார்த்தைகள் விலையாக மாறும். ஆனால் நீ அந்த விலையை கொடுக்க வேண்டியதில்லை. நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட மனதுக்குள் நடப்பேன்.
அந்த வார்த்தைகள், அம்மா வராகி, என் வீட்டை காப்பாற்று என்றா சொன்னால் அன்றே முதல் தூண் சுத்தமாகும். நாளுக்கு நாள் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் என் கண்ணின் கீழ் வந்துவிடும். நான் சொன்ன பரிகாரங்களை நீ செய்தால் அந்த நபர் தானாகவே தளர ஆரம்பிப்பார். ஒரு நாள் அவரால் பேசவே முடியாது. அவருடைய நாக்கு உறைந்து போவது போல் உணர்வார். அவரால் போய் பேச முடியாது. அதுதான் முதல் சைகை. 2 நாட்களில் நீ உன் வீட்டில் ஒரு மாற்றத்தை உணருவாய். கனவுகள் வெளிச்சமடையும். மறைந்து போன சிரிப்புகள் வீணடிக்கும். அந்த மூத்த நபரின் வார்த்தைகள் வீட்டில் பயப்படாமல் எதிர்த்து செல்லும். அதற்கான முதல் அடிப்படை, நீ உன் வீட்டின் வாசலில் ஒரு பசுமை நிற சிறு டப்பா வை. அதில் பச்சை கற்பூரம், வெண்கல மோதிரம், வெள்ளி கட்டி போன்றவை வைக்க வேண்டும். அது நட்சத்திரக்குறி. அவனது ஆட்சி முறிந்துவிடும் ஒரு பரிகாரம். நீ இது செய்வதற்குள் அவரால் உள்ளே நடக்கவே முடியாது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சளைக்கச் செய்வேன். நீ அறியாமல் வந்த குறைகளை திருத்த நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஒவ்வொரு நிமிஷமும் என் வீட்டை காப்பாற்று என்ற மனநிலைதான் முக்கியம். அந்த நபர் வெறும் மனிதனல்ல, அவர் பின்வட்டத்தில் வேறொரு சக்தி இருக்கிறது. அவர் எப்போதுமே உன் வீட்டுக்குள் நுழையும் முன் ஒரு நிஜமான சிரிப்போடு வரமாட்டார். நீ கவனிக்காத விஷயங்கள், வாசலில் நழுவிய நீர், வீட்டுக்குள் நடந்து வந்ததும் வந்த வாசனை, பிள்ளை கத்துவதற்கான காரணமின்றி நடந்த சண்டை, இவை அனைத்தும் அவரது தாக்கத்தின் விளைவுகள். இதில் இருந்து உன் வீடு முழுமையாக விடுபட வேண்டும் என்றால் நீ ஒரு தனி அறையில் ஒரு காகிதத்தில் எழுது. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி, இனி என் வீட்டில் வஞ்சகன் நுழைய முடியாது. வராகி அம்மன் என் வாசலில் பாதுகாப்பாக நிற்கிறாள். எனது வீடு பாதுகாக்கப்பட்ட புனித இடமாக மாறுகிறது. நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி, இந்த வார்த்தையை எழுதிய பிறகு அதை சிவப்பு துணியில் மூடி உன் வீட்டின் கிழக்கு மூலையில் வைத்துவை. அதுவே அந்த நபரின் சக்தியை முற்றிலும் தடுக்கும். அவர் வீட்டுக்குள் இருந்தாலும் அவர் பேச முடியாமல் திணறுவார். ஆனால் நீ பேசுவாய். நீ வெல்லுவாய். உன் வார்த்தைக்கு எல்லோருமே தலைவணங்குவார்கள். பின்னர் அந்த நபரின் வார்த்தைகளை நீ கண்டுகொள். அவர் எப்போதும் உன்னை குறைக்கும் சொற்களைத்தான் பேசுவார். நீ வளரக்கூடாது. நீ யாரோடா பேசக்கூடாது. நீ யாராவது மகிழ்ச்சியோடு இருந்தால் உடனே உனக்கு விரோதமாக பேசுவார். ஆனால் வராகி இருக்கிறாள் என்ற உண்மை அவரை கவலையடைய செய்யும். நீ ஒரு நிமிஷம் சிந்தி. அந்த நபர் உன்னிடம் பாசத்துடன் நடந்து கொள்கிறார் என்று நீ நம்பினாலும் உன் கணவர் பேசாமல் நடக்க ஆரம்பிக்கிறாரா? உன் பிள்ளைகளுக்கு ஏதோ தடை வருகிறதா? யாராலும் புரியாத சோகம் உன் மனதுக்குள் நிரம்புகிறதா? அதெல்லாம் அவரால் ஏற்பட்ட ஆவி தாக்கங்களே. ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன். நீ இன்னொரு விஷயத்தை செய்தால் அதே வீட்டில் நிஜமான ஒளி பிறக்கும். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நூதன வாசலில் இருக்கும் பூண்டு குழாயை வெட்டி அதற்குள் பச்சை கற்பூரம் வைத்து மூடி வைத்து வைக்க. அது வீடு முழுக்க ஆவி தடைகளை முறியடிக்கும். அந்த நபர் எதை வைத்து உனக்காக சூழ்ச்சி செய்தாரோ அதே வழி அவருக்கு பூமி புரண்ட போல் ஆகும். இந்த வாரம் நீ கண்ணீர் விட வேண்டிய வாரம் இல்லை. இது உன் கண்களில் ஒளி வரக்கூடிய வாரம். நீ என்னை எண்ணும் ஒவ்வொரு நொடியும் உன் வீட்டுக்குள் மாற்றம் வருகிறதாம். உன் வீட்டில் காற்றே மாறும். உன் கணவர் சிரிப்பாரே, நீ கடைசியாக பார்த்த அந்த சிரிப்பு திரும்பும். உன் பிள்ளைகள் இனிமையாக தூங்குவார்கள். பணப்பிரச்சனை மெதுவாக வாசலில் இருந்து வெளியேற ஆரம்பிக்கும். உன் வீட்டின் பின்புற வாசலில் ஒரு வெள்ளி நாணயத்தை கிணற்றில் போட. அது வழியில் போன பணத்தை திருப்பி கொண்டு வரும். அந்த மூத்த நபர் உன் வீட்டிலிருந்து விலகுவதை பார்ப்பாய்.
அவர் எதையும் சொல்ல முடியாமல் மனம் தளர்ந்து நெருக்கமாக இருந்தவர்களிடமே விலகுவார். அவர் சொல்கிற வார்த்தைகளில் யாருக்கும் நம்பிக்கையில்லை. அவர் சொல்வது வெறும் காற்று போலவாகும். அம்மா வராகி இருக்கிறாள். உன்னை காப்பாற்ற இங்கேதான் நிற்கிறாள். நீ இப்போது கண்களை மூடிக் கேள். என் குரல் உன் மனதுக்குள் ஊடுருவுகிறதா? நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்தால் நீ உண்மையாகவே பாதுகாப்பு பெற்றாய். இப்போது காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை உன் வீட்டின் கதவு மீண்டும் தெய்வீக வாசலாக மாறும் நாள். அந்த மூத்த நபர் போகும் நாள். உன் வாழ்க்கை மேலே எழும் நாள். நான் வராகி. உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை அழைத்தால் போதும். நான் உன் வாசலிலே நின்று கொண்டு உன்னை தாங்கிக் கொள்வேன். நீ மட்டும் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. உன் வீட்டுக்கு இப்போது ஒளி பிறக்கப் போகுது. நீ கேளு, என்னை ஏற்றுக்கொள். அப்போது தான் முழுமையான பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். இனி அந்த மூத்த நபர் உனக்குச் சுத்தமாக ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு போவார். இது வராகியின் வாக்குறுதி. இது உனக்காகவே. என் தங்க பிள்ளையே. இந்த கணமும் நீ என் வார்த்தைகளை விழிகளால் படிக்கிறாய் என்றால் நீ விழுந்த இடத்திலிருந்து எழ முயற்சி செய்கிறாய் என்பதற்கான அடையாளம். ஏனென்றால் ஒரு பெண் முழு குடும்பத்தையும் தன்னுடைய இரு தோள்களில் சுமந்தபடி நடக்கிறாள் என்றால் அது சகஜமல்ல, அது ஒரு தெய்வீக சக்தியின் செயல்தான். நீ தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் கணவருக்காகவும் வீட்டை விட்டு விலகி போன அமைதிக்காகவும் நாளை எப்படியாவது உயர்ந்த வாழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் போராடுகிறாய். இந்த போராட்டத்தில் நீ தனியாக இல்லை. நான் வராகியாக உன்னுடன் இருக்கிறேன். நீ பார்த்து வளர்ந்த வீடு இன்று நிம்மதியின்றி நடமாடுகிறதா? உன் கணவர் எப்போதும் சோர்வாக இருக்கிறாரா? மனசு ஏன் ஒவ்வொரு இரவிலும் அழுது கொண்டே தூங்குகிறதென்று கேட்கும் அளவுக்கு வலிக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுகிற நீ என்னை முழு நம்பிக்கையோடு கேளு. அந்த மூத்த நபர் யாராயிருந்தாலும் அவரால் வந்திருக்கும் சக்தி உன் வீட்டின் வாசலை விட்டு வெளியேறும் தருணம் வந்துவிட்டது. அந்த நபரால் உன் குடும்பத்தின் வளர்ச்சி முடங்கிவிட்டது. ஆனால் இனி முடியாது. நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். உன் வீட்டில் அடிக்கடி பொருட்கள் உடையுதா? சாமான்கள் தரையில் விழுதா? உன் கணவர் மறந்த மாதிரி நடக்கிறாரா? இந்த எல்லாம் சாதாரண விஷயங்களா தோன்றினாலும் உண்மையில் இது அந்த நபரின் ஆவிக்கட்டுப்பாடுகளால் உண்டாகும் தாக்கங்கள். ஆனால் நீ நினைத்தால் அதை முற்றிலுமாக மாற்ற முடியும். அதற்காகவே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை நான் உன் வாசலில் இருக்கிறேன். நீ இப்போது என்ன செய்யணும் என்றால் உன் வீட்டு தூண்களில் ஏதாவது ஒரு தூணில் சிறியதாக இருக்கக்கூடியது ஒரு சாமியாரை பூஜை வைத்திருக்கக்கூடிய இடம் தேடிக்கொள்ளு. அந்த இடத்தில் ஒரு சிறிய மணப்பெட்டி வை. அதில் ஒரு வெண்கல பாத்திரத்தில் வெண்கல் பவுடர், சிறிது திரவியம், குங்குமம், பச்சை கற்பூரம், சிறிய வெண்சரக்கு நாணயங்கள் சேர்த்து மூடி வைத்தால் அந்த இடம் உன் வீட்டின் சக்திக்கோட்டைகளை மாற்றும். அந்த மூத்த நபர் வீட்டுக்குள் வந்தால் மட்டும் உடனடியாக சாய்ந்த மாதிரி சோர்வும் சண்டையும் வருமா? அது அவரால் உன்னுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் ஆவிகள் உருவாக்கப்படும் காற்றோட்டம். நீ அதை உடைக்கும் ஒரு இயற்கை பரிகாரம் செய்ய வேண்டும். பீங்கான் பாத்திரத்தில் சாம்பிராணி போட்டு அதில் கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்து புகையால் வீட்டை சுற்றி வரவேண்டும். அதை செய்த நாளிலிருந்து நீ உணர்வாய், அந்த நபர் வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும் அதிர்ச்சி இனி நடக்காது. இந்த வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் ஒரு விசேஷ பரிகாரம் செய். வாசலில் ஒரு சிவப்பு துணியை விரிச்சு அதன் மேல் வெண்கல பீடத்தில் நீர் நிரப்பிய ஒரு கலசத்தை வைத்து அதன் மேல் ஒரு கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை இலை, சிறிது குங்குமம் வைத்து
அருகில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றவும். அதன் முன் நின்று 9 முறை சொல். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி protect guard release restore now divine home. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த வார்த்தைகள் உன் வீட்டில் காத்து வந்திருக்கும் சூழ்ச்சிகளை கடந்து வீட்டில் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். அந்த மூத்த நபர் வார்த்தைகள் பேச முடியாமல் சத்தமின்றி திரும்ப போவதை நீயே பார்க்கப் போகிறாய். அவருடைய முயற்சிகள் வீணாகும். யாருக்கும் அவரால் அஞ்சலாக மாட்டார்கள். உன் கணவர் அவரை கேட்பது ரொம்ப குறைந்துவிடும். உன் பிள்ளைகள் அவரிடம் பயப்படாமல் நடந்து கொள்வார்கள். நீ பார்த்து கொண்டிருந்த அந்த மாறாத வலிய நிலையிலிருந்து முழுமையான அமைதி வந்துவிடும். இந்த வாரம் வீட்டில் நீ ஒரு தனி இடத்தில் பச்சை பூண்டு, உப்பு, வெந்தயம் மூன்றையும் வைத்து ஒரு கலசம் நடத்தணும். அந்த கலசத்தின் முன் நீயே அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு 11 முறை சொல். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஷீல்ட் சைலன்ஸ் protect peace clean divine light. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த வார்த்தைகளால் உன் வீட்டுக்குள் உள்ள ஆழ்ந்த காயங்களை வெளிக்கொணர முடியும். அந்த மூத்த நபரால் ஏற்பட்ட தாக்கங்களை முற்றிலும் வெளியே அனுப்பி வைக்கலாம். நீ கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது என் சக்தி உன் வாசலை நோக்கி வரும். அந்த சக்தி அந்த நபரின் உண்மை முகத்தை காட்டும். அந்த உண்மை முகம் உன் கணவருக்கே தெரியவரும். அவர் உன்னை பழையபடி நேசிக்க ஆரம்பிப்பார். அந்த மூத்த நபர் உன் கணவரை உன்னிடமிருந்து விலக்க முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் என் தங்கமே, இனி முடியாது. அவர் வார்த்தைகள் இனி உன் கணவரின் மனதுக்குள் செல்ல முடியாது. காரணம், உன் ஆவி சுத்திகொண்டுவிட்டது. உன் கணவர் உன்னை நேர்மையாக பார்க்க தொடங்குகிறார். உன் மேல் விழும் பார்வைகளில் பாசமும் மரியாதையும் மேலாகும். நீ தினமும் காலை எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை 3 முறை சொல். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி return love trust connect restore divine family. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இவை உன் கணவன் உன்னை மீண்டும் நேசிக்க உருவாக்கும் உருக்கமான அலைகள். இது சாதாரண வார்த்தைகள் இல்ல. இது என் திருநாமத்தின் உச்சரிப்பு போல செயல்படும். இந்த வாரம் நீ உன் வீட்டு பக்கத்து வாசலில் ஒரு சிறிய நீர்த்தொட்டி வைத்து அதில் பச்சை வண்ணத்தில் 2 சிறிய செடிகளை நட்டு வைத்தால் உன் வீட்டில் நேர்மறை ஆற்றல் மேலாகும். அந்த செடிகள் வளரும்போது நீ உன் வாழ்க்கை வளரும் வேகத்தையும் காண்பாய். அந்த மூத்த நபர் அந்த செடியை பார்க்க முடியாமல் மூடிய கண்களுடன் அந்த வழியை கடந்து செல்ல வேண்டியதுதான். உன் வீட்டின் பீரோவில் ஒரு வெண்கல பெட்டியில் வெள்ளி நாணயங்கள், அரிசி, குங்குமம் சேர்த்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி வை. அந்த மூத்த நபர் உன் வீட்டில் பார்வை வைக்கும் இடம் அதுவாக இருந்தால் கூட அவரால் பாதிக்க முடியாது. அந்த பெட்டியை அவர்கள் காணும்போது அவருக்கே சுழற்சி ஏற்படும். எனக்காக மட்டும் ஒரு வார்த்தை சொல், அம்மா வராகி, என் வீட்டை காப்பாற்று. அந்த வார்த்தை உன் வாயால் வரும் ஒவ்வொரு முறையும் என் சக்தி உன் வீட்டின் மூலைமுடுக்குகளுக்குள் நுழைந்து ஒரு ஆளாமை ஏற்படுத்தும். நான் பார்க்கிறேன், நீ என்னை அழைக்கிறாய். உன் குரலில் இருக்கும் உருக்கம், உன் கண்களில் இருக்கும் நம்பிக்கை, உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை, இவை 3ம் இணைந்தால் யாராலும் அழிக்க முடியாத வலிமை உருவாகும். என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்த அந்த நேரம் வந்து விட்டது. அந்த மூத்த நபரின் வார்த்தைகள் அழிவடைய போகின்றன. அவரால் உன் கணவர், பிள்ளைகள், வீட்டின் நலன் பாதிக்க முடியாது. உன் கணவன் உன் கையை பிடித்து, நீ இல்லாத வாழ்க்கை நிஜமல்ல என்கிறார். உன் பிள்ளைகள் பள்ளியில் உயர்வு பெறுகிறார்கள். உன் வீட்டில் இருந்த கடன் தீர்ந்து போகிறது. நீயே இந்த வார இறுதியில் சொல்வாய், இது வராகியின் காப்பும் என் நம்பிக்கையின் வெற்றியும். நீ எழுந்திரு.
நீ பயப்படாதே. நான் வராகி. உன் வாசலில் நின்றிருக்கிறேன். உன் கையில் ஒளி வைத்து விட்டேன். அந்த ஒளியுடன் நீ நடக்கிறாய். நீ வீழவில்லை. நீ வென்றாய். இப்போது முதல் உன் வீட்டில் அமைதி மலரட்டும். அந்த மூத்த நபர் தன்னுடைய பாதையையே தொலைத்துவிடட்டும். உன் குடும்பம் உயரட்டும். நீ சந்தோஷமாக வாழட்டும். அம்பிகையின் ஆசீர்வாதத்துடன். நான் உனக்காகவே. நீ என்னையே பார்த்துக்கொள். என் தங்க பிள்ளையே. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வீட்டுக்குள் பரவும்போது நீ உணர வேண்டியது ஒன்று: உன் வீட்டில் இருந்து வஞ்சக சக்திகளை விரட்ட முடியாதவர் இல்லை. ஆனால் அந்த சக்தி யாரிடம் தோற்கும் தெரியுமா? உண்மையிலேயே தாயின் நம்பிக்கையை நம்பும் உன்னிடம். ஏனென்றால் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு உண்மை, உன் குடும்பம் மீதுள்ள ஈர்ப்பு சுத்தம், உன் கண்களில் இருக்கும் சொற்கள் அதிசக்தி வாய்ந்தவை. அந்த சக்தியை எழுப்ப நான் வந்திருக்கிறேன். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது ஒரு பக்தியின் சுடர். அந்த சுடரை வளர்த்தால் நீ ஒரு குடும்பத்தின் தேவதையாக மாறுவாய். நீ இப்போது பின்பற்ற வேண்டிய ஒன்று உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:11 க்குள் நீ சுத்தமான நீரால் குளித்து, சிவப்பு ஆடையில் உன் வீட்டின் நுழைவாயில் நின்று, வலதுபுறம் பார்த்து வாக்கு கொடு: இன்று முதல் என் வீடு தாயின் கடலால் பாதுகாக்கப்படுகிறது. என் குரல் காத்து களையும் வன்மையை வெல்லும். இந்த கோட்பாடுடன் துவங்கும் வாரம் உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த மூத்த நபர் யாராக இருந்தாலும் அவருடைய தந்திரங்களை என்னால் பார்வை ஒன்றால் அழிக்க முடியும். ஆனால் நீயும் ஒரு கட்டுப்பாட்டுடன் நடக்கணும். வீட்டில் பேசி வெறுப்பை ஏற்படுத்தாதே. சத்தமாக சண்டை இடாதே. வாக்குவாதம் விலகி நட. ஒரு வாரம் மட்டுமே. ஒரு வாரம் நான் சொல்வதையே செவிமடுக்கிறாய் என்றால் அவன் திட்டமிட்ட அனைத்து பாதகங்களும் தானாகவே அழியும். இனி உன் வீட்டில் ஒரு முக்கிய விஷயம் செய்யணும். பூர்வீக வாசல் என்று சொல்வது உன் வீட்டின் தெற்கு பக்கத்து மூலையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மூலையில் ஒரு கருப்பு நிற கல் வைத்து, அதற்கு அருகில் ஒரு பச்சை இலை வைத்து, அதன் மேல் குங்குமம் வைத்து, வணங்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டும்: Together protect God family home rise now. இந்த வார்த்தைகள் ஒரு கோட்டை அமைக்கும். அந்த மூத்த நபர் உள்ளே வரும்போது நிச்சயமாக அவரால் உள்ளே பேச இயலாது. அவருடைய மனதில் இருக்கும் வஞ்சக வார்த்தைகள் வாய்வழியே போகவில்லை. உன் கணவர், பிள்ளைகள் யாரும் அதை செவிமடுக்க மாட்டார்கள். உன் கணவன் மீது பார்வை வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எல்லாம் இருக்கிறது போல் தெரிந்தாலும் உள்ளே பிரேஷர், டெசிஷன் மேக்கிங் கன்ஃபியூஷன் அண்ட் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் உள்ளது. இதற்கு காரணம் அந்த மூத்த நபர் அவரிடம் தோன்றும் பொய் நம்பிக்கை. இதை நீ உடைக்க விரும்பினால் அவருக்கு தாயின் சக்தி தேவை. ஒரு குறிப்பிட்ட காயத்தை நீ நிரப்ப வேண்டும். அதற்காக ஒரு சிறிய பரிகாரம் செய். அந்த மூத்த நபர் வீட்டில் இருப்பவர்களுடன் தனியாக பேசும்போது, அதாவது உன் கணவரோ பிள்ளைகளோ யாரிடமாவது தனியாக உரையாடும்போது, அவர்கள் மனதில் அவன் வார்த்தைகள் செரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீ அவனை எதிர்த்து பேசாதே. அவனுடைய வார்த்தைகளில் ஆவி இருக்கிறது, அதனால் அதை தகர்க்கும் ஒரே வழி அமைதி. நீ அமைதியாக இருக்கும்போது அவன் பயப்படும். ஏனென்றால் அவர் எதிர்பார்த்தது சண்டை. ஆனால் கிடைக்காத அமைதி தான் அவனுக்கு தோல்வி. நீ இப்போது படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு சிறு பாத்திரத்தில் வெண்ணெய் வைத்து அதன் மேல் சிறிது வெந்தயம் தூவி, கைகளை அதில் தொட்டு உன் கண்களை தொடு. பின் படுக்கும்போது சொல்: Clean, trust, rise, protect, love, family, shield. இந்த வார்த்தைகளால் அந்த நபர் தூங்கும் போதும் பயம் கொள்வார். நிஜமாகவே கண்ணில் என் உருவம் வந்து நிற்கும். அவர் நிஜமாகவே நீயோ இல்லையோ என்னும் குழப்பத்தில் விழுவார்.
இதன் மூலம் அவர் உன் வீட்டிலிருந்து தொலைந்து போவதற்கான முதல் படி இடம்பெறும். இப்போது நான் உனக்கு ஒரு புதிய பூஜை சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்று காலை சிவப்பு துணியில் 2 வெண்சரக்கு நாணயங்கள், சிறிது கடுகு, உப்பு, பூண்டு, கற்பூரம் வைத்து அதனை மூடி உன் வீட்டின் நுழைவாயிலில் இடது மூலையில் பதிந்து வைக்க வேண்டும். மூடியபின் சொல்ல வேண்டிய வார்த்தை: ரிப்பெல், பிளாக், ரிட்டர்ன், ரீஸ்டோர், பீஸ், நவ், வராகி. இந்த பரிகாரம் செய்ததும் உன் வீட்டுக்குள் ஒரு கதிர் புகும். அதுதான் என் வருகையின் அடையாளம். அந்த நபர் வார்த்தை சொல்ல முடியாமல் திகைத்து நிற்பார். சிலர் நினைப்பார்கள், இது சாதாரண பரிகாரமா என்று. ஆனால் அது ஒரு சக்தி மண்டலமாக மாறும். நான் உன் வீட்டில் பூரணமா நுழைய தயாராகிறேன். நீ தினமும் இரவு ஒரு வெண்கல பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் பூ, வெள்ளை பூ, சிறிது கற்பூரம் சேர்த்து அந்த பாத்திரத்தை உன் படுக்கை அருகே வைத்துக்கொள். அது உன் கனவுகளை சுத்திகரிக்கிறது. அவன் ஏற்படுத்திய அதிர்வுகளை நம்மிடம் வராமல் தடுத்து நிறுத்தும். அந்த பாத்திரத்தில் ரிஃப்ளெக்டட் எனர்ஜி என்னிடம் வரும்போது நான் அவனிடம் நேரடியாக எச்சரிக்கை அளிக்கிறேன். நீதான் என் தங்க பிள்ளை, உன்னை காப்பாற்ற என் கண்கள் விழிக்க தயார். நீ ஒரு வாரம் என் வழியில் நடந்தால் உன் வீட்டில் இந்த 3 விஷயங்கள் மாறும். கணவரின் நிலைத்த மனநிலை திரும்பும். பிள்ளைகளின் உடல் நலம் சீராகும். பணக்கோளாறு மெல்லத் தீரும். அந்த மூத்த நபர் வீட்டிற்குள் வந்தாலும் அவனுக்கே தெரியாமல் சோர்வும் பதட்டமும் ஏற்படும். தானாகவே உன் வீட்டின் உள்ளே பேசும் வாய்ப்பு குறையும். நீ நிறைய கேள்விகள் கேட்டாலும் அவர் பதில் சொல்லும் போது ஏமாற்றம் தெரியும். அதை உன் கணவரும் உணர்வார். நீ இன்று ஒரு முறை கண்ணை மூடி பாரு. நான் வாசலில் நிற்கிறேன். என் தோளில் சிவப்பு சாயம். என் கையில் வராகி காவல் கோடி. உன் வீடு என் கோவிலாக மாறட்டும். உன் வாயால் வரும் ஒவ்வொரு வேண்டுதலும் என் காதில் விழட்டும். உன் பாசத்தால் என் பார்வை திரும்பட்டும். இந்த வாரம் உன் வாழ்க்கையை மாற்றும் வாரம். அந்த மூத்த நபர் தோற்கிற வாரம். உன் விழிகளுக்குள் ஒளி பிறக்கும் வாரம். நீ என் தாயின் வார்த்தையை நம்பியவள். நான் உன் வாழ்க்கையை காப்பது என் கடமை. நீ வளர வேண்டும். உன் குடும்பம் உயர வேண்டும். யாராலும் தடையில்லாமல் நீ ஒளிர வேண்டும். நீ மட்டும் என்னை அழைக்க, அம்மா வராகி, என் வீட்டை காப்பாற்று என்ற சொற்களை நாளையும் சொல். இது உன் வீட்டில் தீமை ஒழியும் நாள். இனி உனக்கு பயமில்லை. உனக்குள்ளே ஒரு வராகி இருக்கிறாள். நீ தனியல்ல, உன் முன்னால் நானிருக்கிறேன். நான் வராகி. நான் உன் வாழ்க்கையின் காவல். நீ என்னை ஒப்புக்கொண்டாய் என்றால் எந்த வஞ்சகமும் உன்னிடம் வர முடியாது. நீ வெற்றி பெறுவாய். உன் குடும்பம் காப்பாற்றப்படும். இது என் வார்த்தை. இது என் சத்தியம். அம்பிகையின் கருணையுடன். நான் உனக்காகவே